இப்போ நம்ம பேசிகிட்டு இருந்தோம். இப்போ நிறைய ஃபுட் ப்ராப்ளம்ஸ் இப்போ பார்க்குறோம். அந்த கால் சம்மந்தப்பட்டமான பிரச்சனைகள் நிறைய பார்க்குறோம். ஸோ இப்போ உங்கள் கிளினிக்கில் வர பேஷண்ட்ஸ்க்கு நீங்கள் காமனாக பார்க்குற ஃபுட் ப்ராப்ளம்ஸ் என்ன? ஸோ பேசிக்லி சார் ஃபுட் ப்ராப்ளம்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ணோம்னா இந்த ஹீல் பெயின் இருக்கிறது இது வந்து ரொம்ப ரொம்ப காமனாக இருக்கிறது. இந்த ஃபெசைட்டஸ் மாதிரி இருக்கிறது. அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா இந்த புனியன்ஸ் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பர் ஃபார்மேஷன்ஸ் நிறைய இருக்கிறது. ஓகே. அதே மாதிரி கேலஸ் கொஞ்சம் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மேஷன்ஸ் இருக்கிறது. தீஸ் ஆர் வெரி வெரி ப்ரிடாமினண்ட்டாக இருக்கக்கூடிய விஷயங்கள். ஓகே. ஸோ இப்போ இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கெயிட்டுக்குமே சில ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஓகே. நான் இப்போ சொன்ன மாதிரி தான் ஒரு செருப்பு போடுறோம் இல்லை ஷூவே போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிக்ஷனில் இருந்துகிட்டே இருக்கு. அதாவது ஒரு புனியன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு டைமில் ஹார்ட் ஆகி இட் வில் பி லைக் அது ஒரு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு லேயர் ஆஃப் பாடின்ற மாதிரி ஆகும். பட் தட் இஸ் நாட் த ஆக்சுவல் திங். தட் இஸ் ஆல்சோ கைண்ட் ஆஃப் லைக் ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் உங்களுக்கு அதனால நடக்கக்கூடிய ஃபிக்ஷனில் டிஸ்டர்பன்சஸ் நடக்கும். இப்போ அந்த இடத்துல ஸ்பேஸ் இல்லை அந்த ஷூவில் அப்படின்னா ஸோ யூ மைட் பி யூசிங் தி சேம் ஷூ. அப்போ அந்த டோவோட எலிவேஷன் இருக்கும். அப்போ உங்கள் வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற 4 விரலில் தான் இருக்கும். ஓகே. ஓகே. ஸோ இஃப் இட் இஸ் ஹேப்பன்ஸ் இந்த அதர் இப்போ கிரேட் டோ கிட்ட வர்றது இல்லை வந்து பார்த்தீங்கன்னா சிலருக்கு இந்த கவுட்டி ஆத்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மெட்டாடார்சால்ஜியான்னு சொல்றது இதெல்லாமும் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக வி சி த கண்டிஷன்ஸ். இப்போ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புனியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறது வந்து இருந்ததுன்னா இதெல்லாம் அடிஷ்னலாக இன்னும் காம்ப்ளிகேஷன்ஸ் தெரியும். இப்போ இந்த மெட்டாடார்சால்ஜியாலாம் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்டாக அந்த ஃபிக்ஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோடிங் பேட்டர்ன் கெட்ஸ் சேஞ்ச்ட். அதனால டென்னியோபதின்னு சொல்லுவோம். பின்பக்கத்தில் இருக்க அந்த டெண்டன்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீக்கம் வருது. ஸோ அதனால ரெட்ரோகால்கனியல் பர்சைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய அந்த இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த பர்ஸா அது கொஞ்சம் வருது. இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயத்தினால வந்துடும். அதே மாதிரி இந்த கான் இப்போ இந்த ஒரு கான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுவுமே அதே மாதிரி தான் ஒரு பர்டிகுலர் அந்த ப்ரெஷர் வந்து அந்த ஸ்பாட்ல மட்டுமே நிறைய எடுக்குதுன்னு அர்த்தம். ஸோ இந்த கான் வில் பி லைக் வந்து ஒரு கோன் மாதிரி இருக்கும். ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தட்ஸ் அ ரீசன் வி டெல் த பேஷண்ட்ஸ் டு நார்மலி இந்த ஸ்க்ரப் பண்ணிடுங்க ஏர்லியராக இருக்கும்போதே. ஸோ அப்போ வாட் தே ஹேவ் டு டூ இஸ் அ கான் கேப் ஆன் டாப் ஆஃப் தட் ஸ்க்ரப் பண்ணிட்டு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ணுற ஷூஸ் ஆர் ஸ்லிப்பர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்து கான் கட் வச்சு ஒரு இன்சோல்ஸ் வச்ச மாதிரி யூஸ் பண்ணும்போது தட் இஸ் நாட் கெட்டிங் ப்ரெஷரைஸ் தேர். ஸோ தட் கிவ்ஸ் அ லிட்டில் பிட் ஆஃப் ப்ரெஷர் ரிலீஃபும் அந்த இடத்துல கிடைக்கிறது. அடிஷ்னலி வந்து பார்த்தீங்கன்னா தே ஹேவ் டு என்ஷூர் தட் அதை ஸ்க்ரப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஃபீட்டை வந்து நல்லா ஒரு வார்ம் வாட்டர் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா தே ஹேவ் டு ஆட் சம் ராக் சால்ட் ஆர் மேபி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாட் இஸ் இட் இந்த சால்ட் இருக்குங்களா எப்சம் சால்ட்ஸ் அந்த மாதிரி போட்டுட்டு தட் வில் ரெடியூஸ் சோர்னஸ் ஆஸ் வெல். ஸோ அதுக்கப்புறமா எடுத்து கொஞ்சம் வெட்டாக இருக்கும்போது ஸ்க்ரப் பண்ணி இட் ஹஸ் டு ரெடியூஸ். ஈவன் அது வந்ததுக்கு அப்புறம் கூட வந்து பார்த்தீங்கன்னா தே ஹேவ் டு சேஞ்ச் வித்வுட் சேஞ்சிங் த சோல்ஸ் ப்ராப்பராக அந்த கான் கட் பண்ண இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சப்போர்ட்டிவாகவே இருக்கணும். ஸோ அப்போ அந்த எப்படி சொல்றதுன்னா அந்த லோடிங் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகும். ஸோ இது கொஞ்சம் மெயின்டைன் ஆகி அந்த ஸ்கின் அண்ட் லோடிங் அந்த இடத்துல இருக்கக்கூடிய டிஷ்யூ பிகம்ஸ் நார்மல்ன்ற வரைக்கும் பண்ணணும். பட் ஜென்ரலி திஸ் வில் நாட் ஹெல்ப்ஃபுல் ஃபார் லாங் டேர்ம். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க திரும்ப வெயிட் மேனேஜ்மெண்ட்லாம் கரெக்டாக இல்லை அகெயின் டென் டு ஹேவ் அ சேம் கெயிட் பேட்டர்னாலும் இந்த ப்ராப்ளம்ஸ் வரதான் செய்யும். ஏன்னா அந்த லோடிங் டிஸ்ட்ரிபியூஷன் மாறாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் இட் எண்ட்ஸ் அப் அன்டில் கோஸ் டில் சர்ஜரி. பட் இதை எப்போவுமே கரெக்டாக பார்த்துக்கிட்டே வந்தாங்கன்னா அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்காது. ஏன்னா இப்போ ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ப்ரெஷர்னால இன்னொரு இடத்துல வெயிட் கொடுப்பாங்க. சில நீங்கள் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பர் இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்க இந்த கான் இருக்கவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா they tend to distribute their weights to the other areas. ஏன்னா ஒரு இடத்துல வலி இருக்குன்றதுனால they distribute. அதனால தான் இப்போ கான் வந்துன்னா முதல்ல கட்டவரல் கீழே இருக்கலாம். தென் they tend to have இந்த வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் டோவோ தேர்ட் டோவுக்கு பின்னாடி இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இல்லை சைட்ஸில் கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் கொடுப்பாங்க. எஸ்பெஷலி ஃப்ளாட் ஃபுட்டில் இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா உள்பக்கத்தில் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த கான் இருக்கலாம். ஸோ இது எல்லாமே இட்ஸ் பிகாஸ் ஆஃப் அ க்ரானிக் வந்து எக்ஸ்போஷர் தான். ஸோ அதனால தான் சொல்கிறது இந்த எக்ஸ்போஷர் டு எனி கண்டிஷன் ஆன் அ க்ரானிக் டியூரேஷன் அதாவது ரொம்ப மாசங்களா வச்சுக்கிட்டே இருக்கும் அது காம்ப்ளிகேஷன்ஸ் தெரியாது. ஓகே. பிகாஸ் ஏன்னா இப்போ நிறைய பேர் நம்ம மீட் பண்ணுறப்ப காலில் ஆணி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா எடுத்தோடனே நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த பிளேடை வச்சு எடுக்கிறது. ஸோ அந்த மாதிரி ஸ்கின்னை மட்டும் எடுத்துடுறது அவர் அந்த கான் கேப்ஸ் போடுறது. பட் ஆனால் அது ஒரு லாங் டேர்ம் சொல்யூஷன் மாதிரி தெரியல. அது ஜஸ்ட் அப்போதைக்கு ஏதோ அவசரத்துக்கு பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெஷர் டிஸ்ட்ரிபியூஷன் தான் அது இருக்கு இல்லையா? ஸோ அதில் ஏதாவது கொஞ்சம் டச் பண்ணுறீங்களா? ஏன் வந்து இந்த கான் கேப்ஸ் வந்து ஒரு சஸ்டைனபிள் சொல்யூஷன் இல்லை? எஸ், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் சார். ஆரம்ப ஸ்டேஜில் இந்த ஸ்க்ரப் பண்ணுறது ஓகே. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் ப்ரொஃபஷனலாக போயிட்டு ஒரு பார்லர்லையோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வீட்லேயே ஒரு நல்ல ஒரு பியூமிக் ஸ்டோன்ஸ் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரப்பர்ஸ் வச்சு ஸ்க்ரப் பண்ணிட்டே இருக்கிறது ஓகே. பட் பிளேடில் வச்சு கட் பண்ணுறது எல்லாம் வந்து இட் இஸ் நாட் அட்வைசபிள். ஏன்னா சம்டைம்ஸ் இட் மைட் பி ஹேவிங் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு வூண்ட் வந்து அதோடவே சேர்த்து இன்னும் ஹார்டான தான் டிஷ்யூ ஃபார்மேஷன் நடக்க போகுது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கான் கேப் யூஸ் பண்ணுறது அந்த
ஒரு ப்ரிலிமினரி ஸ்டேஜஸ்ல வச்சுக்கோங்க. இப்போ அடுத்த லெவலில் போயிடுச்சு, கொஞ்ச நேரம் நின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ஷூட் ஆகுது, உள்ள போய் அது ப்ரிக் பண்ணுது அப்படிலாம் வரும்போது வி கான்ட் கெட் இன் டு தி பேசிக். ஒரு கன்சர்வேட்டிவாக இது மட்டும் பார்த்தாது. ஸோ தே ஹேவ் டு கெட் இன் டு த நெக்ஸ்ட் மோட். நான் முன்னாடி சொன்ன ஒரு இன்சோல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்சோலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கான் கட் பண்ண மாதிரி ஒரு டிப்ரெஷன் அந்த இடத்துல இருக்கணும். ஸோ அந்த இடத்துல தட் இஸ் கெட்டிங் ஃபெசிலிட்டேட்டட். ஸோ அந்த ஃபெசிலிட்டேஷன் இஸ் நாட் கெட்டிங் ஃப்ரிக்ஷன் ஃபர்தர். ஸோ அப்போ அது மூவ்ஸ் டு த ஈஸி வே ஆஃப் ஹீலிங். ஸோ அந்த மாதிரி அடுத்த லெவல் ஆஃப் ஒரு இன்சோல்ஸோட சப்போர்ட் தேவைப்படுறதாங்க. அண்ட் அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்லி நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான், அது சரியானால் கூட தே ஹேவ் டு யூஸ் திஸ் அகெயின் வித் த சேம் ப்ரெஷர். ஏன்னா இன்சோலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெவலுக்கு மேலே அழுந்திரும். ரைட். அந்த கம்ப்ரெஷன் போய் அது டிஃபார்ம் ஆச்சுன்னா திரும்ப வேற இடத்துல அந்த ப்ரெஷர் கான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மேஷன் இருக்கு. அப்போ தே ஹேவ் டு ரெடியூஸ் தட் ஆஸ் வெல். ரைட். ஓகே, நைஸ். ஸோ இப்போ இந்த இன்சோல் பற்றி பேசுனீங்க. இப்போ நார்மலாக ஒரு ஸ்டாண்டர்ட் இன்சோல்ஸ், அதாவது கஸ்டமைஸ்லாம் பண்ணாமல் ஒரு நார்மலாக ஒரு கடையில் வாங்குற ஒரு ஃபுட்வேராகவும் ஒரு இன்சோல்ஸாகவும் இருக்கலாம். அண்ட் இன்னொன்று ஒரு பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் ஃபுட்வேர்ஸ். ஸோ இது ரெண்டுத்தோட நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த கஸ்டமைஸ் ஃபுட்வேர்? இது வந்து எப்படி அட்ரஸ் பண்ணும் இந்த மாதிரி காமன் கண்டிஷன்ஸ், அதாவது ஃபுட் கார்னாக இருக்கட்டும், அதாவது கால் ஆணி ஆர் அந்த கேலஸ், அதுக்கப்புறம் இந்த ஃப்ளாட் ஃபீட், இந்த மாதிரி கன்சர்ன்ஸை ஒரு நார்மலாக ஒரு கஸ்டமைஸ் ஃபுட்வேர்ன்றது எப்படி அட்ரஸ் பண்ணும்? அண்ட் ஹவு இஸ் இட் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் சே ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபுட்வேர், எதுவும் கரெக்ஷன்ஸே இல்லாத ஃபேர்? இது வந்து நம்ம ஃபுட்டுக்கு ஏற்ற மாதிரி கம்பேர் பண்ணிக்கலாம். நீங்கள் வீட்டு சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம பண்ணி சாப்பிடுவோம். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏற்ற டேஸ்ட், நமக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வி கேன் மாடிஃபை பண்ணி ஆமாம். ஸோ ஆனால் இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு குவாலிட்டி இருக்குல்ல. இப்போ நம்ம ஒரு வெளியே ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம்னா தட் இஸ் அ ஸ்டாண்டர்ட். நீங்கள் சண்டே போய் சாப்பிட்டாலும் அதே சாம்பார் டேஸ்ட் தான், ரைட். அடுத்த வாரம் போய் சாப்பிட்டாலும் அதே இது, பிகாஸ் தட் இஸ் கன்சிஸ்டன்ட். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்டாண்டர்டாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி ஸ்டாண்டர்ட். யூ நோ தட் இஸ் ஸ்டாண்டர்ட். பட் அது ஒரு டெம்பரவரி தான். We can't go and eat the same sambar every time. அதே மாதிரி தான் இந்த ஸ்டாண்டர்டைஸ்டாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா which is not going to be helpful forever. ஏன்னா 2 காரணங்கள். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அது உங்களோட பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி வடிவமைச்சதே கிடையாது. இந்த சம்திங் லைக் வந்து பார்த்தீங்கன்னா காமனாக. ஸோ whoever purchases it is going to be supportive. அது ஒரு குஷனிங் எஃபெக்ட் கொடுக்கலாமே தவிர that is not a complete resolution. Second thing is like even அது யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க தொடர்ந்து அப்படின்னா that is not going to be solve their primary condition. ஸோ கஸ்டமைஸ்டு அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா we are telling the customize. ஏன்னா ஒரு 10 years முன்னாடி பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆத்தரிஸ்ட் இருப்பாங்க. ஸோ they will do it. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப இப்போ இருக்கிற ஒரு எப்படி சொல்லணும்னா ஒரு எக்ஸ்பேண்டட் மெடிக்கல் இனோவேஷனோட வரக்கூடிய ஒரு ஸ்கேனர் டெக்னாலஜியோட எல்லாம் கிடையாது. ரைட். தட் இஸ் பேசிக்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காப்லரோட எஃபெக்ட் தான் இருக்கு. ரைட். ஸோ தட் கிவ்ஸ் சம் வந்து ரெமெடி. ஏன்னா இப்போ இந்த கஸ்டமைசேஷன்ஸே முதல்ல வந்ததே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிமினரி ஃபார் லெப்ரசி பேஷண்ட்ஸ்க்கான ஒரு சப்போர்ட்டுக்காக வந்தது தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் த பீப்புள் ஹூ ஹவ் ஆம்புடேஷன்ஸ் இவங்களுக்காக வந்தது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கஸ்டமைசேஷன்ஸே. பட் நார்மல் இண்டிவிஜுவலுக்கு இந்த மாதிரி ஃப்ளாட் ஃபுட் இருந்தால் ஒரு செருப்பு மாற்றிக்கிறது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரேர். நிறைய பேர் அதெல்லாம் கண்டுக்க கூட மாட்டாங்க. இன்னைக்கு நம்ம ஃப்ளாட் ஃபுட்டுன்னு நம்ம ஒரு வார்த்தையாவது நம்ம வந்து அட்லீஸ்ட் கொலோக்கியல் ஆயிடுச்சு. பட் அன்னைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20-25 இயர்ஸ் முன்னாடிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் ரொம்ப ஒரு சில பேர் தான் அதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா பேசுவாங்க, புரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. ரைட். ஸோ அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த அட்வான்ஸ்மெண்ட்ஸை வி ஹேவ் டு யூஸ் இட். அப்போ நம்ம என்ன பண்ணணும், கஸ்டமைஸ்டாக ஓகே என்னோட ஃபுட் இந்த மாதிரி இருக்கு, என்னோட ஃபுட்டில் இந்த இடத்துல ஆர்ச் இருக்குது, இந்த இடத்துல கொஞ்சம் ஆர்ச் கம்மியாக இருக்குது, இல்லை இந்த இடத்துல ஆங்குலேஷன் இப்படி மாறுது, அப்போ லோடிங்க்கு இந்த ஆர்ச் எப்படி மாற்றணுன்றதை பார்க்கணும். ஸோ அப்போது நான் உள்பக்கம் வெயிட் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த இடத்துல ஆஃப் லோட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுவேன், அப்போது அந்த ரெஸ்ட் பி எலிவேட்டட். அப்போ வெயிட்டை வெளிப்பக்கம் போகணும். அப்போ வெளிப்பக்கம் சப்போர்ட்டிவாக இருக்கா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நான் முன்பக்கம் டோஸை தான் நிறைய வெயிட் கொடுக்குறேன். இப்போ ரன்னர்ஸ் இருப்பாங்க, தே பி ரன்னிங் டோலையே ரன் பண்ணுவாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா டோஸே ரன் பண்ணும்போது என்டையர் ப்ரெஷர் இஸ் ஆன் த டோ லெவல். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக அங்கே இருக்கிற அவங்க ஜென்ரலாக யூஸ் பண்ணுற ஷூஸில் இருக்கக்கூடிய இன்சோல்ஸ் கூட பீன் கம்ப்ளீட்லி கான். அப்போ அதை எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அதையே யூஸ் பண்ணிட்டு இருந்தால் தட் இஸ் நாட் கோயிங் டு கிவ் தம் எ ரெமெடி. அப்போ அங்கேயும் கஸ்டமைசேஷன்ஸ் தேவைப்படுது. அப்போ அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு சப்போர்ட் கொடுத்து தட் ஹாஸ் டு பி ப்ரொடெக்டட். ஸோ எந்த இடத்துல ப்ரெஷர் அதிகமாகுதோ அந்த இடத்துல கம்மி பண்ணுறதும், எங்கே கம்மியாக இருக்கோ அந்த இடத்துக்கான சப்போர்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதும் தான் கஸ்டமைசேஷன். அது இண்டிவிஜுவலாக பண்ணும்போது இட் பிகம்ஸ் மோர் எப்படி சொன்னா ஒரு செல்ஃபாக நமக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதை மாற்றிக்க முடியுது. ஸோ தட் கிவ்ஸ் லாட் ஆஃப் ரிலீஃப் ஃபார் த அதர் ஜாயின்ட்ஸ். நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் லோடிங் இஸ் ஆல்வேஸ் பிரைமரி கான்செப்ட் ஆஃப் எனி கைண்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட். ஆமாம், நாட் ஒன்லி ஃபார் த ஃபுட், என்டையர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெயின் மேனேஜ்மெண்ட்லேயுமே முக்கியமான ஒரு விஷயம். இப்போ ஒரு ஃப்ராக்சர் ஆச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறோம், கால் கீழே ஊனக்கூடாதுன்னு ஏன் சொல்கிறோம், லோட் பண்ணக்கூடாது. ஸோ அன்லோட் பண்ணால் தான் ஹீல் ஆகும். ஸோ அந்த ஹீலிங்கான கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா வி ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் அந்த அன்லோடிங்கை எந்த அளவுக்கு பாசிட்டிவாகவும் யூஸ் பண்ணணும். எல்லாத்துக்குமே சும்மா வந்து அடிபட்டால் நடக்கக்கூடாதுன்னு இல்லை, சிலர் ரிப்பேரிங்கே வந்து லோடிங் தான் தேவை. பட் ஆனால் எந்த டைமில் ஆஃப் லோட் பண்ணணும், எந்த ரூமில்
ஆன் லோடிங்ல கொண்டு போகணுன்றது we have to analyze. அப்போ அதுக்கு இந்த மாதிரி கஸ்டமைசேஷன்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே ஓகே. அப்போ நம்ம பண்ணக்கூடிய அந்த இன்சோல்ஸ் சஜஸ்ட் பண்றோம்னா ஸோ தே ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஓகே இது வந்து இந்த இடத்துல வந்து எனக்கு ப்ரெஷர் அதிகமாகுது, இங்கே நான் அன்லோட் பண்ணுறேன். ஸோ அந்த இடத்துல மட்டும் மாற்றிக்கிட்டா போதும், ரைட், நாட் டு பி ஃபார் த என்டையர் ஃபீட் as well. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சிலர் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஃபுட் வந்து இப்படி தான் இருக்குது, இங்கே தூக்குறது ஒரு பக்கம் நம்ம கரெக்ஷன் பண்ணுறோம். அப்போ சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தே வில் பி லோடிங் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மட்டுமே இப்படி கொடுத்துட்டு இருப்பாங்க வெளிப்பக்கமாக. ஸோ அப்போ அதை எலிவேட் பண்ணுறதுமே தான் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ கஸ்டமைசேஷன். ஸோ ஹீல் ரைஸ் பண்ணுறதாகட்டும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த கான்கான கஸ்டமைசேஷன்ஸ் இதெல்லாமே இண்டிவிஜுவலாக பண்ணக்கூடியது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெட்டடாசால்ஜான்னு சொல்லுவோம், நியூரோமா கண்டிஷன்ஸ், இதெல்லாமே நர்வ் அந்த இடத்துல இரிட்டேட் ஆகக்கூடிய கண்டிஷன்ஸ். அப்போ அந்த இடத்துல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பார் மாதிரி வந்து சப்போர்ட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா we can have to do a customization. ஸோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய நர்வ் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷரை கம்மி பண்ணுறதுக்கு. அதே மாதிரி பின்பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி பர்சைட்டிஸ் அந்த இடத்துல வந்து ஃப்ரிக்ஷன் இருக்கும். அப்போது ஷூஸ் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் இப்போ வந்து ப்ரொஃபஷனலாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மல்ஸ் யூஸ் பண்ணும்போது அது ரொம்ப ஹார்டாக இருக்கும். புரியுது. அப்போ கஸ்டமைசேஷன் பண்ணுவோம், உள்ள ஒரு சாஃப்ட் பேடிங் கொடுத்து அந்த இடத்துல ஃப்ரிக்ஷன் இல்லாமல் இருக்கலாம். இல்லைன்னா என்னன்னா பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப திக்கனாகி வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே ஒரு போனி ஃபார்மேஷன்ஸ் மாதிரி ஆகிடும். ஓகே. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்கலி தட் காஃப் பிகம்ஸ் வெரி ரிஜிட். ஸோ அப்போ அவங்களால ஸ்ட்ரெச் பண்ணால் கூட அதை கொண்டு வர முடியாது. பட் ஏன் இது கஸ்டமைசேஷன் முன்னாடியே பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி இந்த ரிஜிடிட்டிஸ் இதெல்லாம் ஃபார்மேஷன் நடக்கிற டியூரேஷன் இருக்குங்களா, தட் நெவர் டேக்ஸ் லைக் இன்னைக்கு நைட் ஆரம்பிச்சு நாளைக்கு காலைல வர்றது கிடையாது, கிராஜுவலாக இருக்கும். யா இட் வில் பி லைக் சம்டைம்ஸ் சில கண்டிஷன்ஸ் வில் டேக் அ டிகேட்ஸ் டு சேஞ்ச். அப்போ அன்னைக்கு ஒரு 10 வருஷம் கழிச்சு ஒரு நடக்க போகிறத இன்னைக்கு நம்ம சார்ட் அவுட் பண்ணிக்க முடியுன்றது தான் விஷயம். ஏன்னா ஒரு ஸ்மால் இன்டர்வென்ஷன் தான். ரைட் ரைட். See, it is like we wear some shirt or something. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டைட்டாக இருக்கணும், வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லூஸ் பண்ணிட்டு இப்போ போட்டுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ தட் இஸ் லைக் அந்த ஃபிட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஓகே, பட் நாளைக்கு நான் இதே பொசிஷனில் என் பாடி மெயின்டைன் பண்ணணும்னா இந்த ஷர்ட் ஃபிட் ஆகும். இஃப் நாட் அகெயின் திஸ் இஸ் கோயிங் டு பி கெட் ஸ்டிஃபர் ஆர் மேபி டைட்டர் ஆகிட்டே இருக்கலாம். அப்போ அதுக்கேற்ற மாதிரி அதை மாற்றிக்கணும். ஓகே. ஸோ த ப்ராசஸ் இஸ் லைக் ட்ரான்சிஷன் ஷுட் ஹேப்பன் ஃபார் எவ்ரி ஃபியூ சேஞ்சஸ் ஹேப்பனிங் இன் யுவர் பாடி. ஒரு யங் ஏஜ்லேருந்து வளர மாற்றணும், ஒரு ஏஜ்க்கு அப்புறம் மாற்றணும்னா அதை ஃபஸ்ட்டு வந்து கண்டிஷனுக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் நார்மல்ஸிக்கு ஒன்று மாற்றணும். புரியுது. ஓகே ஓகே. ஸோ ஜஸ்ட் நான் புரிஞ்சுக்கிட்டது கரெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அனாலஜிக்காக, ஏன்னா சின்ஸ் இந்த ஃபுட்வேர்ஸ் எல்லாமே இப்போ ரொம்ப நியூவாக இருக்குது, ரொம்ப பேருக்கு ஐடியா இருக்காது. ஸோ இப்போ நம்ம கண்ணு மாதிரி தானே வச்சுக்கலாம் கால் இல்லையா. ஸோ கண் எப்படி எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது, ஒருத்தருக்கு டிஃப்ரெண்ட் பவர்ஸ் இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் ஸ்பெக்டக்கிள்ஸ் போடுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம காலும் சொல்கிறீங்க. ஸோ எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது கால், அதுதான் இப்போ நான் புரிஞ்சுது. ரைட். அது ஸோ ஒரு மாதிரி இருக்கும் ஒருத்தருக்கு. யா. ஸோ எவ்ரி இண்டிவிஜுவல் இஸ் யூனிக். ஓகே. இட்ஸ் லைக் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி தான் வச்சுக்கோங்க. ரைட். ஸோ எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கு. அதனால தான் சொன்ன ஸ்டாண்டர்டைஸ்ட் இஸ் லைக் வந்து பார்த்தீங்கன்னா வி ஆர் கெட்டிங் இன் டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஃபார்மட் ஆஃப் இன்சோல்ஸ்ன்றது பத்தாது. ஹீல் பேட் ஆகலாம், இல்லை வந்து மீடியல் ஆட் சப்போர்ட் ஆகலாம், இல்லை கம்ப்ளீட் இன்சோல்ஸ் ஒரே இப்போ சிலிகான்லாம் பார்க்குறோம். தட் இஸ் நாட் ஆல்வேஸ் சப்போர்ட்டிவ் ஃபார் எவ்ரி ஒன் ஹேவ் தேர் மெயின் ஃபார்மட் ஆஃப் ஃபீட்ஸ். அப்போ அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறது இஸ் always better. That not only வந்து பார்த்தீங்கன்னா enhances their வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லனா ஃபங்க்ஷனலி ஆக்டிவிட்டியை வந்து ஆக்டிவாக இருக்கிறது என்ஹான்ஸ் பண்ணுறது மட்டும் கிடையாது, that also minimize the level of stress in the joints and other stuffs. ஸோ ஒரு பக்கம் இது எந்த அளவுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக நம்ம பார்க்குறோமோ அதே சமயத்தில் we have to understand on the other side. இப்போ இதெல்லாம் யூஸ் பண்ணலன்னா மோசமாயிடும்னா இட் மைட் இம்பாக்ட், பட் ஆனால் அந்த டியூரேஷனை கொஞ்சம் நம்ம பார்த்துக்கிறது நம்ம கிட்ட தான் இருக்கு. அட்லீஸ்ட் இனிஷியல் இன்டர்வென்ஷன்லேயாவது கரெக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ரெக்கரண்ட் வேற இதில் மாற்றிக்க முடியும். ஓகே ஓகே நைஸ். ஓகே. அண்ட் இன்னொன்று இப்போ ரெகுலராக பார்த்தீங்கன்னா இப்போ அந்த கான் கேலஸை பற்றி பேசணும், அதாவது கால் ஆணி. ஸோ இது இப்போ நிறைய பேருக்கு இப்போ அந்த கால் ஆணியும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆக்சுவலாக. அண்ட் சில பேருக்கு டயபெட்டிஸ் இருக்கும். ஸோ இதனால என்ன காம்ப்ளிகேஷன்ஸ் வரும், அண்ட் முக்கியமாக இந்த கானை கரெக்டான டைமில் அட்ரஸ் பண்ணலன்னா ஒரு டயபெட்டிஸ் இருக்கவங்களுக்கு அது என்ன மாதிரி அக்ரவேட் ஆகும், என்னென்ன அதர் காம்ப்ளிகேஷன்ஸ் வரும்? ஸோ டயபெட்டிஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி கான் மட்டுமே பிரச்சனை கிடையாது. வேறு நான் சொன்ன மாதிரி சென்சரி சேஞ்சஸ். இப்போ ஒருத்தருக்கு 20 வருஷம் 30 வருஷம் டயபெட்டிக்காக இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு பெரிஃபரல் நியூரோபதி இஸ் வெரி வெரி காமன். காலில் சென்சேஷன்ஸே இருக்காது. அவங்க எங்கேயாவது போகிறாங்கன்னா இடிச்சுக்கிட்டா கூட புண்ணாகலாம், இடித்ததே கூட தெரியாது சில பேருக்கு, அதில் ப்ளீட் ஆகும், யாராவது சொன்னால் தான் தெரியும். ஓகே. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளிகேஷன்ஸ் ஆகுது. அண்ட் இப்போ அதே இது அவங்களுக்கு கான் இருக்குன்னா அவங்களுக்கு அதனால இருக்க வலியே தெரியாது. சில சமயத்தில் ரொம்ப அது எக்ஸ்ட்ரீமாக ஆனதுக்கப்புறம் தான் they feel like there is something இன்டர்னலாக வந்து ஒரு பிரச்சனை கொடுக்குதுன்றதே தெரியும். அப்போ அங்கே நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா we have to ensure that வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே அது கேர் பண்ணிக்கிறோம். ஸோ ஒரு டயபெட்டிக்காக இருக்கிறாங்கன்னா ஃபுட் கேர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி சொன்னோம் ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஹெட் டு டோ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிலிட்டி எப்படி மெயின்டைன் பண்ணணுமோ இந்த மாதிரி டயபெட்டிக்காக இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா எப்படி செக் தேர் சோல்ஸ். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி வீக்கெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா காலில் எங்கேயாவது இருக்கா, அடிபட்டு இருக்கா, வெளியே வேர் ஃபுட்டடாக நடந்துட்டு வந்தாங்க
இருந்தாங்கன்னா வீட்டுக்கு வந்த உடனே செக் பண்ணி பார்த்துக்கிறது, காலில் எங்கேயா கட் ஆயிருக்கா இல்லை ஏதாவது குத்தி இருக்கா அந்த மாதிரின்னு பார்த்துக்கிறது இஸ் பெட்டர். இந்த சென்சேஷன்ஸ் ஆர் வெரி லோ. இல்லை வந்து பார்த்தீங்கன்னா பயோதிசியோமெட்ரின்னு சில டெஸ்ட்லாம் இருக்குது, ஃபுட்டில் எந்த அளவுக்கு வந்து சென்சேஷன், நர்வ் கண்டக்ஷன் ஸ்டடிஸ் இந்த மாதிரிலாம் செக் பண்ணும்போது இதில் அண்டர்ஸ்டாண்ட் லைக் ஓகே எந்த இடத்துல சென்சேஷன்ஸ் நல்லா இருக்குது, எங்கே சென்சேஷன்ஸ் கம்மியாக இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டு மெயின்டைன் தட் ஆஸ் வெல் அவங்க இந்த மாதிரி ஃபுட்வேர்ஸை பார்த்துக்கிறது பெட்டர். அண்ட் ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சேஞ்சஸ் நடந்துகிட்டே இருக்குது அப்படின்னா, இப்போ உதாரணம் சுகரும் உங்கள் கண்ட்ரோலே இல்லை அதிகமாகிட்டே இருக்குன்னா திஸ் வில் ரேப்பிட்லி ப்ரோக்ரஸ். ஓகே. ஸோ அப்போ காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஊண்டு வந்ததுன்னா ஆறலன்னா தட் மைண்ட் எண்ட் அப் டில் த ஆம்பிடேட் வரைக்கும் போயிடலாம். ஸோ அப்போ அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரிடாமினன்ட் கஸ்டமைசேஷன்ஸ் போகிறதுக்கு இப்போ சின்னதாக ஒரு கஸ்டமைசேஷனோட ஒரு இன்சோலையோ ஒரு ஸ்லிப்பர்ஸையோ பார்த்துக்கிறது இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர். ஓகே. ஸோ இப்போ ஒருத்தவங்களுக்கு டயபெட்டிஸ் இருந்தது அப்படின்னா ஜஸ்ட் பிளட் சுகர் அவங்க ரெகுலராக செக் பண்ணுற மாதிரி அவங்க ஃபுட்டையும் டிஃப்ரெண்ட்டாக ரெகுலராக செக் பண்ண முடியும். நம்ம எல்லாத்தையுமே அதுதான் சொல்கிறோம். ஏன்னா இட் இஸ் நாட் ஃபார் ஒன்லி டயபெட்டிஸ். இப்போ ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டின்றது ஹெட் டு டோ இருக்கணும். ரைட். ஸோ இட் இஸ் லைக் மசில்ன்றது ஒரு ரப்பர் பேண்ட் மாதிரி தான், இழுத்து வைக்கிற வரைக்கும் நல்லா இருக்கும். ஸோ லைக் ஒரு அம்பு எடுத்துன்னு விடுற மாதிரி தான் நல்லா இருந்தால் அந்த ஸ்ட்ரிங் ஷுட் பி ஆல்வேஸ் ஸ்ட்ராங். ஸோ நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனலாக ஆக்டிவாக இருக்கணும்னா யுவர் மசில் ஃப்ளெக்சிபிலிட்டி ஷுட் பி ஆல்வேஸ் மெயின்டைன். அதே மாதிரி தான் இப்போ டயபெட்டிக் இருக்கிறவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தே ஹேவ் டு என்ஷூர் தட் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயிண்டோட ஃப்ளெக்சிபிலிட்டியும் பார்த்துக்கணும், ஸ்கின் கேரையும் தே ஹேவ் டு ரொட்டீன்லி மெயின்டைன் இட், ஃபுட்டையும் ப்ராப்பராக கேர் பண்ணிக்கிறது. ஸோ ஏன்னா சுகர் மாத்திரை எடுத்துட்டாலோ இல்லை வந்து நிறைய பேர் நினச்சிப்பாங்க எனக்கு சுகர் மாத்திரை எடுத்துகிறேன் கண்ட்ரோலில் இருக்கேன் அப்படின்றது கிடையாது. பட் யூ ஹவ் பீன் டயபெட்டிக் ஃபார் 20-30 years. ஸோ தட்ஸ் அ க்ரானிக். ஸோ அதனால் வரக்கூடிய சில காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. இட்ஸ் நாட் ஒன்லி இப்போ கண்ணில் தான் நிறைய பேர் பார்ப்பாங்க எனக்கு குளோக்கோமா வந்துடுமோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா சைலண்ட் ஹார்ட் அட்டாக் வந்துடுமோ இப்படி தான் they prefer. பட் சின்ன சின்ன விஷயங்கள்னால காலை பற்றி ரொம்ப யூஸ்வலாக யோசிக்கிறது இல்லை நிறைய பேர். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஹவ் சீன் ரீசென்ட்லி என்னோட ஒரு 3 பேஷண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தே ஹவ் பீன் டயபெட்டிக் ஃபார் சோ மெனி இயர்ஸ். அதை கவனிக்காமல் விட்டு ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஏட் அன் ஆம்பிடேஷன், அதை இன்னொருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆம்பிடேட் பண்ணுற அளவுக்கு ஆயிடுச்சு. ஸோ ஈவன் வி டோல் them to ஆஃப்டர் தட் கோ அண்ட் கெட்டிங் இன்டு கஸ்டமைசேஷன் முன்னாடியே பண்ணியிருந்திருக்கலாம். பட் தேர் லிட்டில் நெக்லிஜென்ட். கொஞ்சம் அவங்க ஃபார்மிங்லாம் பண்ணிட்டு இருந்ததுனால கம்ப்ளீட்லி அதுல இருந்து இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆனதையும் கவனிக்காம விட்டுட்டாங்க. ஸோ அதனால இந்த ஒரு எப்படி சொல்லணும் இட்ஸ் லைக் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிவென்ஷன் தான். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் இட்ஸ் பெட்டர் சார். ஓகே. பிகாஸ் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியா வந்து இப்போ we are started to call India as obesity capital of the world என்ற மாதிரி ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ மில்லியன்ஸ் எவ்வளோ பேருன்னு இப்போ எக்ஸாக்டாக தெரியல. பட் இந்தியா இஸ் கிராஜுவலி இட்ஸ் ஸ்பீக்கிங். ஒரு காலத்தில் வந்து மேல் நியூட்ரிஷன் ஜாஸ்தியாக இருந்ததுன்னு சொல்லுவாங்க, பாவர்ட்டி சாப்பாடுக்கெலாம் கஷ்டப்பட்டோம் அப்படின்னு. பட் இப்போ வந்து ஃபுட்டோட ஆக்சஸும் ரொம்ப ஈஸியாக இருக்குது. அண்ட் ஆல்சோ இப்போ அந்த ஒபிசிட்டியும் இப்போ ரொம்ப ஜாஸ்தியாக வந்து ரைட் ஃப்ரம் யங் ஏஜ். அது சில பேருக்கு அது டயபெட்டிஸாகவும் மாற நிறைய சான்சஸ் இருக்கு இல்லையா. ஸோ அதனால அதனால தான் எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல அந்த அவேர்னஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினைக்கிறேன். ஏன்னா ஃபுட்டு வந்து ரொம்ப நெக்லெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பாடி பார்ட், யாரும் அது ரொம்ப இது பண்ணுறது இல்லை. பட் ஆனால் அங்கேருந்து எல்லா காம்ப்ளிகேஷன்ஸுமே ஆரம்பிக்குது. ஆக்சுவலாக நம்ம பார்க்குறப்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். அது ஆரம்பிச்சப்போ ஒரு கார்னாக ஒரு கேலஸாக தான் இருக்கும். பட் அது கிராஜுவலாக ப்ராக்ரஸ் ஆகி ஒரு ஆம்புடேஷன் வரைக்கும் போயிட்டு அது மூமெண்ட்டே ஆக்சுவலாக அது வந்து ரொம்ப இது பண்ணிடுது. பிகாஸ் லேட்டர் தே ஃபீல் லைக் அது அந்த ஸ்டேஜ் வந்து கவனிச்சிருக்கலாமோ அப்படின்றது தான் நிறைய பேரோட இது. பட் மோஸ்ட்லி அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட இப்போ ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா சில பார்ப்பாங்க, இல்லை வென் தே வாண்டட் டு பி பீஸ்ஃபுல் அந்த சமயத்தில் அது பார்க்கறது தான் பிரச்சனை. ஸோ அதனால் இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் ஒரு செல்ஃப் எக்ஸாமினேஷன் தான். அதுவும் எஸ்பெஷலி வந்து டயபெட்டிக் வந்துட்டாலே ஃபுட்டை செக் பண்ண சொல்லலாம். whenever they have the sensory changes in their feet, எப்போ உங்களுக்கு வந்து அது குறையுதுன்னு தெரியுதோ, எனக்கு செருப்பு போட்டால் காலில் மாட்டதில்ல, எனக்கு பிடிக்கிறது தெரியல, இல்லை எனக்கு செருப்பு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக காலில் நிற்க மாட்டேது, வழுக்குது. ஸோ எப்போல்லாம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா செருப்பே வந்து பார்த்தீங்கன்னா போட்டாலும் எனக்கு இருக்கிற மாதிரி தெரியல, நான் ஒரு எப்படி சொல்ல மிதக்கிற மாதிரி இருக்கு, இதெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சோ தட் இஸ் when they have to check every time. ஓகே. அண்ட் இன்னொன்று ஒரு ப்ராப்ளம் இப்போ ரீசெண்டாக ரொம்ப இல்லை, பட் இன்னொன்று பார்த்துட்ருக்கோம். இட்ஸ் கால் லெக் லென்த் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சில ஆக்சிடெண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு ஹிப் சர்ஜரி இப்போ நிறைய ஐ திங்க் நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அந்த லெக்கோட ஹைட் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ நிறைய பேருக்கு அந்த மாதிரி ஜெனட்டிக்காகவே இருக்கா, இல்லைனா இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ஸ் ஆர் இந்த ஹிப் சர்ஜரினால மட்டுமே வரக்கூடிய ப்ராப்ளம் அது? ஸோ இது வந்து சில கேசஸ் ஆர் கன்ஜெனிட்டல்ஸ். சில சின்ன வயசுல எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தெர் இஸ் அ வெரி மினிமல் டிஃப்ரென்சஸ் 0.25 வரைக்கும்லாம் இருக்கும். ஸோ நாட் எவ்ரி இண்டிவிஜுவல் ஹேவ் அ எக்ஸாக்ட் லென்த்ன்றது கிடையாது. இந்த லிம் லென்த் டிஸ்கிரிபன்சின்றது வந்து பார்த்தீங்கன்னா இது ட்ரூ லென்த் அண்ட் அப்பேரல் லென்த் சில செக் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்சஸ் இருக்கலாம். இது 0.25 to 0.5 வந்து பார்த்தீங்கன்னா விச் இஸ் குவைட் நெக்லிஜிபிள், ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. அதனால பெருசாக வெளியே வந்து பார்த்தா கூட நமக்கு ஒன்றும் தெரியாது. ஸோ அந்த பர்சன் ஹாஸ் அன் இஷ்யூவான்றது கூட நம்ம சொல்ல முடியாது.
பட் காம்ப்ளிகேஷன்ஸ் இது எதனாலலாம் வருது அப்படின்னா ரீசென்ட்லி ஐ டெல் யூ. ஸோ போஸ்ட் கோவிட்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் பீப்புள் ஹேட் ஏவிஎன் சொல்லுவாங்க, ஏவாஸ்குலர் நெக்ரோசிஸ்ன்றது. அதோட ஹிப்போட இந்த காண்டலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொண்ட மாதிரி இருக்கிறதோட பிளட் சப்ளை இஸ் அஃபெக்ட் ஆஃப் பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீராய்ட்ஸ் தே ஹவ் பீன் டேக்கன் டியூரிங் தி அட்மிஷன் டியூரிங் தி கோவிட். இது வந்து லாஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடி, ஐ திங்க் லாஸ்ட் ஒரு 6 months முன்னாடி கூட we had a case like that. பட் அதுக்கு முன்னாடி வந்து மந்த்லி 2-3 cases தான் நான் பார்த்தேன். பிகாஸ் அந்த கோவிட்னால ஸ்டீராய்டு எடுத்துக்கிட்டு நிறைய லாங் எக்ஸ்போஸ் டு ஸ்டீராய்ட்ஸ்ல இருந்ததுனால people have lot of complications like this. ஓகே. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா சில சேஞ்சஸ் நடக்கும் அந்த ஹிப்பில். அது வந்து ஷ்ரிங்கேஜ் ஆகிறது, அது மல்டிபிள் லெவல்ஸ் ஆஃப் கிரேட்ஸ் வருது. ஸோ அது ரொம்ப அஃபெக்ட் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா தே வில் பி எண்டிங் அப் வித் ஒரு சின்ன ஆங்குலேஷன் சேஞ்சஸில் வந்துடுறது, இல்லை ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணக்கூடிய ஸ்டேஞ்சஸ்ல எல்லாம் நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பாரிட்டிஸ் வரலாம். தென் கம்ஸ் லைக் நீங்கள் சொன்ன மாதிரி எனி சர்ஜரிஸ் விச் ஹவ் டன் ப்ரீவியஸ்லி, அதனால வரக்கூடிய சான்சஸ் அது, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா மேபி தட் இஸ் நாட் ப்ராப்பர்லி ட்ரீட்டட். ஸோ இப்போ க்ரஷ் இன்ஜுரிஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ ஒரு ரோட்ராக்ரிபிக் ஆக்சிடென்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரஷ் ஆகிடுச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா போனை ஓரளவுக்கு ஒட்ட வைக்க தான் முடியும், ஃபிக்ஸ் பண்ண முடியும். ரைட். ஸோ பட் கம்ப்ளீட்லி ஏதாவது ஒரு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா இட் மைட் பி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்கிரிபன்சிஸ் வரலாம். ஏன்னா கால் பெண்ட் பண்ணுறதுலையோ எஸ்பெஷலி நீல அது வந்தது, ஷின்ல லோவரில் வந்தது, இல்லை ஃபீமரில் வந்ததுன்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக திஸ் ஹேவ் திஸ் டிஃப்ரென்சஸ். அந்த மாதிரி சமயங்களில் இந்த டிஸ்பாரிட்டிஸ் வரலாம். பட் வென் இட் இஸ் மோர் ஹை கான்ஸ்டண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராப்பிங் பெல்விஸோட வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு டெண்டன் பக் சைன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி போகுது, இடுப்பு கீழே கொஞ்சம் இறங்குன மாதிரியே வருது, இல்லை அதனால காம்ப்ளிகேஷன்ஸ் ஹிப் பெயின் வருது, பேக் பெயின் ரொம்ப ஜாஸ்தியாக வருது அப்படின்னா ஸோ தென் வி ஹேவ் டு கரெக்ட் வித் த ஃபுட்வேர். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலில் நார்மல் செருப்பும் இன்னொரு காலில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எலிவேட்டடாக யூஸ் பண்ணுறது. பட் நவ் லாட் ஆஃப் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் அது இன்டர்னலி நம்ம பண்ணுறதுனால வெளியேந்து பார்க்கும்போது ரெண்டுமே ஒரே லெவலில் தான் இருக்கும். உள்ளுக்குள்ளே இருக்க சேஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் பீன் நோன் டு எனி ஒன். நீங்கள் கட்டினா தான் தெரியும் மற்றவங்க. ஸோ அதனால விசிபிளி அது தெரிகிற மாதிரி இல்லை, நிறைய வந்துருச்சு. பட் லிம்லெஸ் டிஸ்பாரிட்டி ஆஸ் அன் அதர் இஷ்யூஸ் ஆஸ் வெல். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ்னால வந்து இந்த மாதிரி டிராஃபிக் ஆக்சிடென்ட்ஸ் இந்த மாதிரினால வருது அப்படின்னா ஸோ தே ஹேவ் டு என்ஷூர் தட் இந்த ஃபுட்வேரை வந்து பார்த்தீங்கன்னா லோட் இந்த காலில் கொடுக்க மாட்டாங்க. ரைட். ஆட்டோமேட்டிக்லி திஸ் வில் பி வெரி மினிமலாக ரெடியூஸ் ஒரு கால். ஸோ அப்போது அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்கிறவங்க கண்டிப்பாக தே ஹேவ் டு என்ஷூர் தட் ஒரு 3D ஸ்கேனிங் மாதிரி பண்ணி ஃபுட் ப்ரெஷர் எந்த அளவுக்கு கொடுக்குறோம் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஃபுட் ப்ரெஷர் ட்ரைனிங்னே இருக்குது. இந்த காலில் எவ்வளோ வெயிட் கொடுக்கணுன்றதை நம்ம ட்ரெயின் பண்ணிக்கணும். ஓகே. இது வந்து ஃபிசியோதெரபிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ தே வில் மேக் ஷூர் லைக் அந்த காலில் எவ்வளோ வெயிட் கொடுக்கணும் அப்படிங்கிறது, லைக் ஆம்புடேஷன்ஸ்க்கு அப்புறம் நம்ம எப்படி ப்ரெஷர் லோட் பண்ணி அவங்களுக்கு கற்று தரோமோ அதே மாதிரி இதுலேயுமே வி ஹேவ் டு ட்ரெயின் தம். அப்போது இந்த வெயிட்டை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண வைக்க முடியும். இல்லைன்னா என்ன ஆகும்னா இதில் கரெக்ட் பண்ணி ஸ்லிப்பர்ஸ்லாம் போட்டாங்க, ஷூஸ் போட்டாங்க, எல்லாம் ஓகே, பட் இன்னொரு காலில் தான் திரும்ப அந்த வெயிட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ தே வில் நாட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் த லோடிங் ஆன் திஸ் லைக். ஓகே. ஸோ அப்போ க்ரானிக் இன்ஜுரிஸ் இந்த மாதிரி க்ரானிக்காக ஒரு கண்டிஷன்ஸ் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் வில் ஹேவ் அடிஷ்னலாக இன்னும் சில தேவையில்லாத காம்ப்ளிகேஷன்ஸ். பட் ஃபைனலாக என்ன ஆகும்னா போய் நம்ம செக் பண்ண இல்லைங்க உங்களுக்கு அந்த காலில் பிரச்சனையா, அதனால இந்த காலில் தெரியுது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போயிடலாம் சிம்பிளாக. பட் த சஃபரர் இஸ் தட் பர்சன். ஸோ அப்போ அவங்களுக்கான ரெமெடி என்னன்றது பார்த்தீங்கன்னா ஸோ திஸ் இஸ் ஹவ் தே ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். அதனால சொல்கிறேன் யூ ஹேவ் டு சீ இன் அ ஹோலிஸ்டிக் வே. இட் இஸ் நாட் லைக் இந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் இதுதான் அப்படின்ட்டு காலில் வந்து கொடுத்துறது மட்டும் இல்லாமல் அவங்களையும் இந்த ட்ரைனிங் அவங்கள பண்ண வச்சு இதை யூஸ் பண்ணாங்க அப்படின்னா இட் வில் பி அ வெரி கிரேட் அவங்களுக்கான ஒரு பெர்மனன்ட் ரெக்கவரி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன்.